அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நம்ம கிட்டத்தட்ட ஈரான் பக்கம் இருந்து இன்னும் கிளம்பலாம். நம்ம அங்கே தான் இருக்குது. ஏன்னா போர்க்கப்பல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்ற ஒரு பிம்பத்தை அமெரிக்கா கிரியேட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அடிஷ்னலாக இன்றைக்கி அந்த டென்மார்க்குடைய விவகாரம் இன்னும் பெரிய அளவுக்கு எடுத்திருக்கிறது. இன்றைக்கி திடீர்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் மீதே ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். அவர் கொஞ்சம் ஒத்துழைக்கலை. ட்ரம்ப் அவர்கள் தான் பேச்சுவார்த்தை கொஞ்சம் தடையாக்குறாருமா திடீர்னு ஒரு குண்டை போட்டிருக்கிறார். ஸோ அதை எந்த அளவுக்கு உண்மைன்றதையும் பார்த்துடலாம். நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு அனைவருக்கும் தைத்திருநாள் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக கொண்டாட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. காலையில் போய் பொங்கல் வச்சு முடிஞ்சால் நான் உங்களுக்கு ரவிக்குமார் சோமு சேனல் லைவில் வரேன். நம்ம வைத்த வழக்கமாக வருஷானா போடுவோம்ல, அந்த லைவ் ப்ரோக்ராம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். நான் இந்த வருஷம் எப்படி நம்ம கொண்டாட போகிறோன்றதும் காலையில் அதுக்கான பணிகளை காலையில் எழுந்து செவ்வனே சிறப்பாக முடித்தாச்சு. இன்னும் அதற்கான பணிகள் கொஞ்சம் தொய்வு இருக்கிறது. அதை இந்த வீடியோ பதிவு வெளியே வரும்போது ரவிக்குமார் சேனலில் லைவும் வெளியிடுறேன் நான். ஸோ இப்போ நம்ம சம்பவம் எடுத்து கிளம்பலாமா? ஈரானுக்கு போயிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார நம்ம ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மச்சிடா அவர்கள் அவங்க தான் இப்போ சமீபத்தில் நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கினாங்க. யார் அவங்க? வெனிசுலானுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவங்க. ஸோ அவங்க தான் அடுத்த கட்ட தலைவராக வருவார்னு ரொம்ப கனவு உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தார். காரணம் என்னவென்றால் மதுரோ அவர்கள் கைது செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வருவோம்னு நினச்சாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் ஃபெயிலர் ஆகிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய ரோட்ரிகஸ் அவர்களுக்கே அமெரிக்கா பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்ததுனால நேற்று கூட பேச்சுவார்த்தைலாம் நடத்தி இனி அடுத்த அமெரிக்க அரசாங்கமும் அவங்களும் இணைந்து செயல்படுவதற்கான நிறைய ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அமைதியாக போயிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் வெனிசுலாவோட ஆயில சேல்ஸ் பண்ணி லாபமே பார்த்துட்டுன்ற மாதிரி அமெரிக்க தரப்பில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அம்மானுடைய கனவு கொஞ்சம் இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகுது. ட்ரம்ப்புக்கிட்ட ஏற்கனவே பேசுகிறாங்க. அவருமே பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணலை. இருக்கிற அரசாங்கமே ஒன்று போதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நோபல் பரிசை நான் ட்ரம்ப்புக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அவர் தான் டிசர்வ். 8 போர் பக்கம் நிறுத்தியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக வெனிசுலாவில் அமைதி ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்த கமிட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த அம்மா வெள்ளை மாளிகையில் கொடுத்து இந்த ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. ட்ரம்ப் அவர்களும் தனது எக்ஸலத்தில் போட்டார். ஒண்டர்ஃபுல் உமன், அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க இந்த நோபல் பரிசை எனக்கு பண்ணுறாங்க, அதாவது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எனக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க, ஒண்டர்ஃபுல் கெஸ்டர்ன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இந்த அம்மாவும் அவங்களும் அதுக்கப்புறம் பேசும்போது டிசர்வ் இட். உண்மையாகவே நோபல் பரிசுக்கு டிசர்வான ஒரு பர்சன் யாருன்னா அது ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்றாங்க. ஒருவேளை நோபல் பரிசு தெரியாமல் அந்த அம்மாவை கொடுத்துட்டாங்க போல். அதை அவங்க ரிவ்யூ பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுப்பதற்கான காரணம் என்னென்னா, நம்ம இந்த உள்ளூர் அரசியல்லே அப்படி சொல்லியிருக்கோம். நம்ம இது மாதிரி சமயத்தில் சைஞ்சக் அடித்தா தான் நம்மளுக்கு ஏதாவது பதவிகள் ஏதாவது கொடுப்பாங்களா? 2 தலைவர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. ஒன்று ஈரானில் ரீசா பலாவி, அவர் அமெரிக்காவுக்கு பெருசாக இருப்பார். அவர் என்ன நினச்சிட்ருக்கிறாரு, அமெரிக்கான்ற மாதிரிங்க ஈரானில் எப்படியா நம்மள பதவியில் உட்கார வச்சுருவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது இந்த மச்சிடா, இந்த அம்மா. ஸோ அதனால் இந்த நோபல் பீஸ் ப்ரைஸு அவர் கொடுக்காம நம்மளுக்கு கொடுத்ததுனால தான் நம்மளை உட்கார வைக்கலன்னு நினச்சிக்கிட்டு கொண்டு கொடுக்குறாங்க. டிசர்வ் இட். முழுக்க தகுதியான நபர் யாருன்னா அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்போது 200 வருஷத்துக்கு முன்பு ஜெனரல் லாஃபியாட்டி அப்படின்றவங்க சைமன் பொலிவர் மெடலை ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னா இந்த பொலிவியர் மக்களினுடைய அந்த மெடலை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்று வரை அது நினைவில் இருக்கான். நோபல் பீஸ் ப்ரைஸை அது நோபல், அதாவது 200 வருஷத்துக்கு முன்பு இதே மாதிரி கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி நான் இப்போ கடைப்பிடிக்க விரும்புகிறேன். ஒன்றும் இல்லைன்றாங்க. அவராக 8 போரை நிறுத்த ஆரம்பித்தார் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எந்த நேரத்திலும் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. இன்றைக்கி ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் ஃபாக்ஸ் நியூஸ் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 7-8 சேனல் எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக அடித்து சொல்கிறாங்க. அமெரிக்கானுடைய நேவி மீது எல்லாமே மிடில் ஈஸ்ட்டை நோக்கி பயங்கரமாக வந்துட்டுருக்குன்றாங்க. யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் கப்பல் இருக்கு இல்லையா, அது ஆல்மோஸ்ட்டு 18 ஜனவரி 2026 கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்ட்டில் ரீச் ஆக போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு நான் வரைபடத்தோடையே நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா மலேசியா பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 5 அதோடு சேர்ந்து, அதாவது ஆப்ரகாம் லிங்கன், அப்புறம் இடைமறுத்து தாக்கல் நடத்தக்கூடிய டெஸ்ட்ராயர் கப்பலில் இருந்து அதோடு சேர்ந்து மொத்தம் ஒரு 5 கப்பல் புடைசூழ இங்கே நேராக சம்பவ இடத்துக்கு வந்துட்டுருக்கு. ரெட் சி கடல் பகுதியில்
அப்புறம் USS ரூஸ்வெல்ட் இன்னொன்றும் பார்த்தோன்னா அங்கே நோக்கி வந்துட்டுருக்கு. இது எல்லாமே அவங்க என்ன டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு 5 நாளில் ஜனவரி 20ஆம் வந்து சேர்ந்துருன்றாங்க. பட் 18-20 தான் இந்த ஒரு சம்பவத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் 20ஆம் இருந்தாலும் அவங்க வச்சு செட் பண்ணி அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் சர்வேலன்ஸ் பண்ணி இதெல்லாம் அட்டாக் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் இன்னும் அவங்க டேக் டைம் எடுத்துப்பாங்க. அதற்கு தான் இப்போ 3 நாடுகள் சவுதி அரேபியா, கத்தார் இவங்கெல்லாம் நான் அமெரிக்காவை சமாதானப்படுத்திட்டேன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை பெரிய அளவுக்கு கட்டமைத்திருக்காங்க. அமெரிக்காவும் தொடர்ந்து தனது செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து கொஞ்சம் முன்னையோட இப்போ பரவாயில்ல குட் பைஸ் ஆகிட்டாங்கன்ற மாதிரிலாம் அப்படியே லைட்டாக பாசாங்க காட்டுற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஈரானுடைய டிஃபென்ஸ் ரேசா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, என் நட்பு நாடுகள் தான் சவுதி அரேபியா, பக்ரைன், கத்தார் எல்லாமே வந்து நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். அமைதி முறையில் பெரிய அளவுக்கு நாங்கள் நட்பு முறையில் இருக்கோம். ஆனால் அமெரிக்கா அதை சீர்குலைக்காமல் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அதையும் மீறி எங்கள் நிலைகள் மீது அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் துவம்சம் பண்ணிடணுன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. சரி, இந்த அமைதி இதெல்லாம் தாண்டி இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குரூப் ஒருத்தருக்கிற இடைத்தரகர் ஒருத்தருக்கிற விக்ஸாம் ஸ்டீவ் விக்ஸாம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் எஸ்டர்டே ஈரான்கிட்ட கூட பெரிய அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணேன். ஆனால் அவங்க தூக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் ரூமர் அதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் வெள்ளை மாளிகையினுடைய செய்தியாளர் கரோலினா லெவிட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 800 பேர்த்துக்கு மேலே வந்து தூக்கிலிட வேண்டியதான். அந்த 800 பேர்த்துக்கு மேலே தூக்கிலிட வேண்டியதை ட்ரம்ப் அவருக்குள்ள மிரட்டல்னால ஆல்மோஸ்ட் நிறுத்தி வச்சுட்டாங்க. மனிதாபிமானம் திரும்பி கொண்டிருக்கிறது ஈரானில். அதை இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லாமே ஆன் த டேபிள் நாங்கள் இன்னும் விட்டு வைக்கலை, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் முன்னே இருந்த அந்த க்யூரியாசிட்டி, அதாவது அந்த வெறி, அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் ஆன் த வே, அதெல்லாம் ஏதாவது இருக்கான்னா கொஞ்சம் குறைந்திருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நேற்று தீர்மானத்தில் ஐநாவில் ஈரானுக்கு எதிராக தீர்மானத்தில் கொண்டு வரும்போது ஐநா வந்து வெடிச்செறிஞ்சிருந்தாங்க. ஐநாவில் ஈரான் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, டெலிபரேட்டாகவே வேண்டுமென்றே எங்களுடைய போராட்டத்தை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, வைலண்ட்டை திருப்பி இருக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸரை வந்து கொளுத்தியிருக்காங்க, நிறைய மக்களை கொண்டுட்டு எங்கள் மீது வந்து பழிய போட்டிருக்காங்க, மருத்துவமனைகள், ஃபயர் என்ஜின்ஸ், ஒர்க்ஷாப், மசூதிகள் அனைத்தும் வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க பின்புலமாக இருந்தது உலகம் அறியும். ஆனால் அவங்களே வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வருவது என்பது எங்களை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைப்பது ஒருபொழுதும் உங்கள் கனவில் நடைபெறாதுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக வெறித்தனமாக வந்து பேசியிருக்காங்க. அப்போ இந்த சம்பவம் எல்லாமே ஏதோ ஆறு போட்ட மாதிரி அப்படி இப்படி இருக்குன்னு நினச்சேன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், இந்த நிகழ்வு என்பது எதிர்பாராத நேரத்தில் கண்டிப்பாக அவங்க எய்ம் வச்சுட்டாங்க. அதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டே தாங்க இருக்குது, பின்வாங்கலை. நீங்கள் மீடியாக்கள் இது மாதிரிலாம் சொல்லலாம், ஆனால் ஈரானுமே அதுக்கான ப்ராசஸில் தயாராக தான் இருக்காங்க. இந்த தடவை பார்த்துடலாம், நீங்களா நாங்களான்னு பார்த்துடுற மாதிரி ஈரானுமே தயார் நிலையில் இருக்காங்க. நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து குறிப்பாக ஐசி, அதாவது குடியேறி அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு உமன் ரெனி அப்படின்ற ஒரு உமனை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அப்படி சுட்டு கொண்டதில் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, இது மாதிரி நீங்கள் அவங்கள சுட்டு கொண்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டதுக்கு ஏன் அவங்க கொன்னாங்கன்னு திருப்பி கேட்குறாங்க. அதுக்கு குடியேறி அதிகாரிகள் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டாங்கன்னு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீலாம் வந்து லெஃப்ட் விங்கு செய்தியாளன்ற போர்வையில் அங்கே உள்ளுக்குள்ளே ஊடுருவி இந்த மாதிரி சீர்குலைக்க பார்க்குறீங்களா, உங்களெல்லாம் உள்ளே விட்டதே தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினாங்க. அப்புறம் தான் நினச்சிட்டு இது உலகளாவிய அளவில் தாக்கம் போல் இங்கேயுமே அது மாதிரி ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் ஒவ்வொரு செய்தியாளர்களை வச்சுக்கிறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பை சீர்குலைக்கிறதுக்குன்னு பெருசாக முடிவு பண்ணுவாங்க. கேள்வி மேலே எடக்கு முடக்கா கேட்பாங்க, பயங்கரமாக பண்ணாங்கல்ல. இது பார்த்தா உலகளாவிய அளவில் நடக்குது. அமெரிக்காவும் இதே தான் சொல்கிறாங்க, நீலாம் வந்து லெஃப்ட் விங்கு கோஸ்டிங்க, அதனால் நீங்கள் இங்கே வந்துலாம் வந்து கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு குடியேறி அதிகாரிகள் அப்படி நடந்துக்கிட்டாங்களா, அந்த அம்மா நடந்துக்கிட்டாங்களா? குடியேறி அதிகாரிகளை ஏற்றுக்கொள்ள முயற்சி பண்ணது யார்? அதனால தான் தற்காப்புக்காக தான் சுட்டாங்க. ஆனால் நீங்கள் மாற்றி வந்து ஃப்ரேம் பண்ண விரும்புகிறீங்கன்ற மாதிரி அவங்க மீது ஒரு பாய்ச்சலாக இருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் கிரீன்லாந்து விவகாரத்தையும் சொன்னாங்க. இது மாதிரி பெரிய அளவுக்கான படை வந்து குவித்து கொண்டிருக்கிறார்கள். நேட்டோ நாடுகளே இணைந்து உங்களுக்கு எதிராக குவித்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே, டென்மார்க்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு தானே இருக்குது, அடுத்த 2-3 வாரத்துக்கு நாங்கள் தொடர்ந்துட்டு தானே இருக்கோம், நல்லா ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கு. அதுவும் கிரீன்லாந்தெல்லாம் வந்து நல்ல பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைச்சி தான் இருக்காங்க. பொறுத்துருங்க, 2-3 வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான விஷயம் வந்து ஃபார்ம் ஆகும், அதற்கான விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம், இந்த பாலி மார்க்கெட் வந்து ஆன்லைன் பெட்டிங் மார்க்கெட்டு. அந்த ஆன்லைன் பெட்டிங் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இந்த கிரீன்லாந்துக்குள்ளார, அதாவது அந்த படைகளை வந்து இறக்குனதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ யூகே வந்து தனது படை வீரர்கள் அனுப்புகிறாங்க, நார்வே தனது படை வீரர்கள் அனுப்புகிறாங்க,
அப்படின்னு பார்க்கும்போது யூகே எவ்வளோ பேர்த்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா நக்கலடிச்சு போட்டிருந்தாங்க. யூகே வந்து இப்போதைக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்களாம், நார்வே வந்து 2 பேர்த்து அனுப்புகிறாங்களாம், இவங்க ஒரு 3 ஆயிடுச்சு, ஃப்ரான்ஸ் வந்து 8 பேரோ 10 பேரோ தான் இன்ன வரைக்கும் லிஸ்ட் வந்திருக்கு. எல்லாமே சேர்ந்தால் கூட இவங்க ஒரு 40 பேர் தான் வரும் போல். அதனால தான் அன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏங்க அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, சும்மா இதே விளையாட வருவாங்க போல் அப்படின்னு நினச்சேன், நீங்கள் இதெல்லாம் வந்து சீரியஸாக வந்துட்டு என்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்கன்னு இருக்காங்க. அப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டென்மார்க் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விளையாட்டு செய்தியாக நினச்சிட்ருக்கிறாங்க. ஏதோ நேட்டோ நாடுகள் ஒன்று கூடுறாங்க, ஏதோ பண்ணிகிட்ருக்கிறாங்க, படை வீரர்களை வந்து பெருசாக நிறுத்துகிறாங்கன்ற மாதிரி அவங்க பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. பட் இவங்க ஏற்கனவே 2 நாய்களை நிறுத்தி வச்சுருந்தாங்க, டாகு, அடிஷ்னலாக ஒரு 10 பேர் நிறுத்தி வைக்கிறாங்க. அதனால் நாங்கள் கண்டிப்பாக இன்னும் 2-3 வாரத்தில் அதுக்கான நல்ல முடிவுகள் வந்துடும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்கா நடந்துக்கிற முறையில் ஐரோப்பா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கிற ஆப்பிலிருந்து மீது எல்லாமே 70% நம்ம அமெரிக்காவையே நம்பி இருக்கிறதுனால, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகறனால அமெரிக்காவை நம்ம பிறந்தள்ளி நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி சொன்ன உடனே இன்றைக்கி புடின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி அமெரிக்கா நம்பி இருக்கிறத விட ஐரோப்பா நாடுகள் ஒருங்கிணைந்தாங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த பழைய கட்டமைப்பை உணர்த்த வேண்டிய ஒரு தருணம், மறுபடியும் நம்ம ஒருங்கிணைந்து பயணம் பண்ண வேண்டிய, நாங்கள் வந்து பழமையை மறந்து எல்லாத்தையும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம், கண்டிப்பாக அவங்களும் வந்து தயாராக இருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஐரோப்பா தயாராக இருக்காங்களா இல்லையா? திடீர்னு ரஷ்யா வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. இவங்க எதற்காக இந்த அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பா வந்து தலையை பிச்சுட்டு இருக்காங்க. அதனால் மேபி இந்த இன்னொரு ஆங்கிளில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து ஐரோப்பா நம்ம பக்கம் வந்துடுமா ரஷ்யான்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் அவங்க சாதாரண ஆளும் கிடையாது, அவங்க சிதறுண்டு சீனா பக்கம் கூட போயிருக்காங்க. நேற்று மார்க் கார்னி அவர்கள் வந்து கனடாவுக்கு போயிருந்தார், பார்த்தோம்ல. கனடாவுக்கு போயிட்டு அங்கே எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், ஃபினான்ஸ் இது எல்லாமே பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து நாங்கள் போட்டிருக்கோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதே மாதிரி அமெரிக்காவும் இன்னொரு வேலையை செஞ்சுருக்காங்க. தைவானுக்குள்ளார கிட்டத்தட்ட 250 பில்லியன் அளவுக்கான முதலீடுகள், அதாவது சிப் மேக்கிங், இணைந்து தயாரிப்பதற்கான ஒரு பெரிய முதலீடுகளை வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தைவான் வந்து கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ளே புலம்புற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் தென்கொரியா வந்து ஆல்மோஸ்ட் அங்கே சீனா பக்கம் வந்து போயிட்டாங்க. அப்புறம் அங்கே மார்க் கார்னி கனடா வேறு இந்த பக்கம் போயிட்டாங்க. இது எல்லாம் ஒருங்கிணைந்து போகிறதுனால என்ன ஆச்சுன்னா, இதுக்கப்புறமும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒருங்கிணைந்து கொஞ்சம் நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கான முயற்சியில் மறுபடியும் தைவானை முழுமையாக தன் பக்கம் வந்து இழுத்துருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா. இன்றைக்கி இன்னொரு ஆங்கிள் நடந்திருக்கு. ஜெர்மனி முதல் முறையாக அந்த பால்டிக் கடல் பகுதி இருக்கு இல்லையா, பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட் கப்பலை வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இதுதான் முதல் முறை உலக வரலாற்றில் ரஷ்யாவுடைய கப்பலை பால்டிக் கடல் பகுதியில் தடுத்து நிறுத்துவது என்பது இதுவே முதல் முறை. நேட்டோ நாடுகள் இணைந்து ரஷ்யாவுடைய கப்பலை தடுத்துருக்கிறாங்க. அப்போ ஐரோப்பாவில் பிளவுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமையாக ரஷ்யாவை எதுக்கிறதுல எங்கே குறியாக இருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, வாங்க நம்ம ஒருங்கிணைந்து பயணம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏசிய நாடுகள், முக்கியமான நாடுகளுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம், குறிப்பாக சவுதி அரேபியா, எகிப்து, அல்ஜீரியா, ஈராக், இந்த வெளியுறவு அமைச்சகம் சார்பாக 11 நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியுறவு அமைச்சகம் சார்பாக புடின் அவர்களை சந்தித்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் பற்றியும் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. இதில் ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக அங்கே அம்பாசிடர் ஒரு துறைமுகன்னே வருது பாருங்கள், வெளியுறவு அமைச்சகத்தை உருவாக்கியிருக்கிறது ரஷ்யா அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஜெலன்ஸ்கி அவர்கள் திடீர்னு எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி அமெரிக்கா கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த ஃபீஸ் அக்ரிமெண்ட் என்றைக்கே முடிஞ்சிருக்கும், பட் அமெரிக்கா தான் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க, குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து நிறைய யோசனை பண்ணுறாரு, அதனால் இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தடையாக இல்லை, அவர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதி, கிளைமேக்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம், கியூபா, வெனிசுலாவுக்குள்ளே இருந்த வீரர்கள் அவங்களுடைய அஸ்திகளை இன்னைக்கு கரைப்பதற்காக உடல்கள் விமானத்திலிருந்து வரவேற்கப்பட்டிருக்கிறது. இப்போ கியூபா வீரர்கள் நினைப்பாங்க நம்மளுடைய டிசர்வ் கரெக்டு தானா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்ப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வெனிசுலானுடைய ஆக்டிங் பிரசிடெண்ட் யார், ட்ரம்ப் அவர்களையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கியூபா விலைக்கு வைக்கப்படுகிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். பட் அது எந்த அளவுக்கு அமெரிக்காவோட முயற்சிகள் செயல்படுதுன்னு தெரியல. பட் கியூபாவும் வெனிசுலாவும் அந்த நட்பு இன்னும் பழைய அளவுக்கு தொடர்ந்துட்டுருக்காங்க. அமெரிக்கா பழையபெல்லாம் அவங்ககிட்ட இவங்ககிட்டலாம் பேசக்கூடாது. இப்போ நிலைமைக்கு அமெரிக்கா வந்து பொசசிவ்னஸ் அதிகம். இந்த
புதுசாக இவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் சிரிக்கணும், வேறு யாரும் ஜோக் அடித்தா கூட சிரிக்கக்கூடாதுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து இவங்கள பார்த்து ரேக்கிங் பண்ணிட்டுருக்குறாங்க. ரேக்கிங்லாம் இல்லை, அந்த புது லவர் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெனிசுலாவை. எந்த அளவுக்கு அவங்க கியூபாவை பார்க்குறாங்கன்றது ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்ன, சிரியானுடைய பிரசிடென்ட் அகமத் அல் சஹாரா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த SDF YPG அவங்கக்கிட்ட இடையில் பெரிய பெரிய தாக்கல்லாம் நிகழ்ந்துட்டு இருந்தது. இந்த தாக்குதல் எல்லாமே நாங்கள் வேண்டுமென்றே நடத்தலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். யுத்தம் என்பது தீர்வு வராது, ஒரு ப்ரெஷர் கொடுக்குறதும் தீர்வு வராது. எல்லாமே அமைதியாக கடந்து செல்வது தான் என்னுடைய விருப்பமும் கூட. அதனால் இப்போ கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கேன். வாருங்கள், அமைதியாக செல்லலாம். இந்த சிரியாவுக்குள்ளார மறுபடியும் நாங்கள் யுத்தத்தை விரும்பவில்லை என்று கூறுகிறார். ஸோ அவரோட ஆங்கிள் என்ன நினைக்கிறாருன்னா, வேண்டான்னு நினைக்கிறாரு, ஆனால் அவரோட படை வீரர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஸோ அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும்னு தெரியல, பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.